வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சரியானது தவறாகலாம், தவறானது சரியாகலாம், சரியானது தவறு, தவறுன்றது சரி. எப்படிங்க? இப்போ இன்னொருத்தனை அடிக்கிறான், கொல்றான், ஷூட் பண்ணுறான், அது சரியாக தப்பா சமுதாயத்தில் நடக்கும்போது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை துன்புறுத்தும் போது சரியாக தவறா? ஜென்ரலாக போலீஸ்காரோட பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போடுவான், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பான். இப்போ அடுத்து இதே தண்டனை இன்னொரு இடத்துல நடக்கும்போது, இந்த இடத்துல நடக்கும்போது தவறு, கரெக்டுங்களா? இதே இது பார்டர், மிலிட்ரி பார்டரில் நின்றுட்டு இன்னொருத்தனை ஷூட் பண்ணுறான், எதிரி ஆளாக நின்று கொள்கிறான், உலகமே அவனை ஹீரோவாக கொண்டாடுது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை துன்புறுத்துவது சரியா தவறா? சரியும் சொல்லலாம், தவறும் சொல்லலாம். நடக்க இடம் மாறுது, செய்யக்கூடிய செயல்கள் ஒரே செயல் தான். ஜென்ரலாக அது எந்த இடத்துல எதுக்காக செய்யறோம்ன்றதை பொறுத்து சரி தப்புன்றது சமுதாயம் சொல்லி வச்சிருக்கு. அதை ஒரு கட்டமைப்பில் கொண்டு வந்துட்டோம். இது பண்ணால் சரி, இது பண்ணால் தவறு. அது யார் டிசைட் பண்ணுறது? சமுதாயம் டிசைட் பண்ணுறது. ஆனால் 90 பேர் சரிட்டா அது சரி, 90 பேர் எது தப்புன்னு சொல்கிறாங்கன்னா தப்பு. இப்படி தான் நம்மளுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் வடிவமைச்சு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு சில செயல்முறைகளை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அது என்னை பொறுத்த வரைக்கும் அது 100% சரி, ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த 100% தப்பு. அதுக்கு என்ன சாமி சொல்கிறாங்கன்னா, தனிநபர் ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். யுனைடெட் நேஷனில் பல தடவை போய் முயற்சி பண்ணாங்க. அது அங்கே இருக்கிற சூழ்நிலை, அரசியல், வெளிநாட்டு பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இது யாரும் அதை செயல்முறை கொண்டு வரல. அப்போ தான் சாமிஜி ஒரு முடிவுக்கு வர்றாரு. நீ எடுத்தோடனே தலைவர்களை போய் தேர்ந்தெடுத்து அவங்கள மாற்ற முடியாது, ஒவ்வொரு தனி மனிதனையும் மாற்றி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு தான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவுக்கு தெரு நம்மளுடைய மன்றத்தை கொண்டு போய் சேர்த்து எல்லாத்துக்கும் வளரும் பொழுதே இந்த கருத்துக்கள்லாம் சொல்லி நல்லபடியாக வளர்த்திட்டோம்னா அடுத்த ஜென்ரேஷனாவது இந்த மாதிரி தவறான வழியில் போகாமல் எல்லோரும் நல்லபடியாக வாழலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய குறிக்கோள். மாறிடும் குடும்ப அமைதி, அப்புறம் சமுதாய அமைதி, நாட்டின் அமைதி, அடுத்து உலக அமைதி கொண்டு வந்துடலாம். அது ஈஸியாக சாத்தியம். இன்றைக்கி மீடியா அதை கையில் எடுத்தாங்கன்னா ஒரே மாதத்துக்கு மாறிடும். யார் நல்லது சொல்லித்தரா? பார்க்க மாட்டாங்க. அது நம்மளுடைய தவறு தானே. நம்ம என்ன அலைச்சூழல் இருக்குமோ அதுதானே வெளியே பிரதிபலிக்குது. செய்கின்ற செயல் என்னென்ன விளைவுகளை தருமோ அந்த விளைவுகளை கொண்டு தான் நன்மை தீமை பிரதிபலிக்கிறது. இது நன்மை இருந்தால் பாவம், இது தீமை இருந்தால் புண்ணியம். நன்மை இருந்தால் புண்ணியம், தீமை இருந்தால். இப்போ ஒரு செயல் செய்யும் பொழுது எங்கெங்கெல்லாம் பதிவாகுது? உடல் செல்களில் இயக்க பதிவாக மாறுது, மூளை செல்களில் நினைவு பதிவாக மாறுது, ஜீவகாந்தன்றதில் பார்த்தீங்கன்னா பிரதிபலிப்பு. அதான் சொன்ன அலை போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. வான்காந்தத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற நடைமுறையில் என்ன இருக்கோ அதை தூக்கிட்டு நம்மளுடைய ஜீவகாந்தத்தில் சேர்த்துது. இப்போ எண்ணங்கள் வருது, அது பிரதிபலிப்பாக மாறுது. அதுவே உயிர்த்துகளில் பறிஞ்ச நுண்ணியக்க பதிவாக மாறுது, கருமயத்தில் பறிஞ்சு அதனுடைய தரம், அது நீட்சித்தன்மை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுது. வான்காந்தத்தில் பதிந்தால் சமுதாய பதிவு. இப்போ வான்காந்தத்துக்கும் இந்த ஜீவகாந்த தொடர்பை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிறோம். சமுதாய கட்டமைப்பு என்ன மாதிரி சிந்தனை ஓட்டத்தில் இருக்குன்றதை பொறுத்து அது வான்காந்தத்தில் போய் பதிஞ்சிருக்கு. க்ளவுட் டேட்டா பேஸ் நெட்வொர்க்கெலாம் படிச்சிருக்கோம், அங்கே போய் பதிஞ்சிடும். அது எண்ணில் அடங்காத பதிவு அங்கே இருக்குது. நம்ம ஜீவகாந்தம் என்ன பண்ணுது? மேலே போகுது அலையா, அங்கே இருக்கிறத பார்க்குது, அலை வழியமாக திருப்பி நம்ம உடம்புக்கு எடுத்துகிட்டு வந்தது. இப்போ சமுதாய பதிவு என்னவோ மனிதனும் அதே மாதிரி செயல்படுவான். மனிதன் செயல்படுறது தகுந்த மாதிரி சமுதாயத்தில் பதிவு மாறும். இது இயக்கமாக நடந்துக்கிட்டே இருக்கு. இதுதாங்க. இதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா தனி மனிதன் உலகத்தை மாற்ற முடியுமானா முடியும். நீங்கள் நல்ல பதிவுகளை சமுதாயத்துக்கு அமைச்சிக்கிட்டே இருக்கீங்க வான்காந்தத்துக்கு, அது பல வகையான மாற்றங்களை அங்கே கொண்டு வரும். ஒரே ஒரு விவேகானந்தர் தானே பெரிய புரட்சி செஞ்சார். தனிநபர் மனிதன் தானே உலகத்தை மாற்ற ஒரு மனிதர் தானே மாற்றுறாரு. ஒவ்வொரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு ஒரு மகான் தோன்றி அந்த சமுதாயத்தில் ஒரு விளைவுகளை மாற்றி கொண்டு வர்றாரு. யாரும் ஒருத்தர் தானே மாற்றினார். இயேசு ஒருத்தர் தானே இவ்வளோ பெரிய உலகத்தை மாற்றி கொண்டு வந்தார்.
ஒரே போகர் சித்தர் தான் இவ்வளோ பெரிய இதுவை உருவாக்குனார். ஒரு தனி நபரால் கண்டிப்பாக மாற்ற முடியும். அதுக்கான முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக நடக்கும். நல் செயல்கள் செய்யும் பொழுது அது பல மடங்கு பலன் கொண்டு போய் கொடுக்கும். நம்ம செய்கிறனால தான் அது விளைவு வருங்க. தனி நம்பர் தான். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சொந்தக்காரங்க அதெல்லாம் கணக்கு இல்லை. என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, எங்கள் அப்பா செஞ்சுட்டாரு, இன்றைக்கி நான் என்ன செய்கிறேன், அதுதான் நம்ம பலன். இந்த புலன்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிற தொடர்புனால ஒரு செயல் இன்பமாகவும் துன்பமாகவும் நடக்கும், அமைதி நடக்கும், பேரின்பமாகவும் மாறுது.